ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது கரிசல் என்ற கிராமத்தில் மிகவும் வல்லமையாக ஊழியம் செய்த சாது தாவீது அவர்களுடைய நினைவிடத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அவர்கள் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள். இவர்கள் மிகவும் தியாகமாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். திருமணமே செய்யாமல் முழுவதுமாக தன்னை இயேசுவுக்காக அர்ப்பணித்து ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்றால், இவர்கள் திருமணமாகாமல் ஊழியம் செய்தாலும் அநேக கிராமங்களில் சுத்தாங்க திருச்சபையை நிறுவியவர்கள். இவர்கள் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் பெண்களுடைய கையில் இருந்து எந்த விதமான உணவுப் பொருட்களை வாங்கி அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அதிகமாக ஜெபத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்கள் சுகமாக்கும் வரத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்து பகுதியில் மழை இல்லை என்றால் இவர்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்று வேதத்தை வாசித்து ஜெபித்த போது மழை பெய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஊழியம் செய்த ஒவ்வொரு கிராமங்களிலும் இவரது நினைவாக இன்றும் இவர்களை போற்றி பேசுகிறார்கள். குறிப்பாக கரிசல் என்ற கிராமத்தில் உள்ள சுத்தாங்க சபையில் இருக்கின்ற அநேக மக்கள் இன்னும் இவர்கள் மேல் மிகவும் அன்பு செலுத்தி அந்த நினைவிடத்தை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்த அநேக விட்டுப்போன காரியங்களை அந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் விசுவாச பிள்ளைகளும் அதை கடைபிடித்து வருகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும், அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் மரித்த பின்பு இந்த இடத்தில் மரிப்பேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுபோக நான் மரிக்கின்ற காரியம் யாருக்குமே இடைஞ்சலாக இருக்கிறது. என்னை படுக்கையில் போட்டு யாருமே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிரசங்கம் செய்யும்போதே மரித்து போவேன் என்று அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்கிறார்கள். அதுபோலவே அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஊழியம் செய்யும்போது மேடையில் வைத்து அவர்கள் அப்படி விழுந்து மரித்து போனார்கள். 23/3/1950 ஆண்டு இவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்தவான் சாது தாவீது ஐயா அவர்களுடைய நினைவிடத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் எழுதிய மிகவும் பிரபலமான பாடலான இந்த ராத்திரி காலந்தண்ணிலும் எந்தன் காவலன் இயேசுவே என்ற பாடலை எனது இசையில்